வணக்கம் ரீதி. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். பல்வேறு சுற்றுலா தலங்களில் கட்டுப்பாடு மற்றும் இ பாஸ் முறை உள்ளதால் ஏற்காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இங்குள்ள மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவை கண்டு ரசித்து வருகின்றனர். 22ஆம் தேதி தொடங்கப்பட்ட கோடை விழா மலர் கண்காட்சி இன்று நிறைவு பெற உள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை ஏற்று மலர் கண்காட்சி மற்றும் 4 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் கோடை விழா இன்று மாலை நிறைவு பெற உள்ளது. இந்த நிலையில் ஒரே நேரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்ததால் 15வது கொண்டை ஊசி வளைவு முதல் ஏற்காடு படகு இல்லம் அமைந்துள்ள சாலை வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பல கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து காத்திருக்கிறது. போக்குவரத்தை சீர் செய்ய முடியாமல் காவல்துறையினர் திரவி வருகின்றனர். தொடர்ந்து காலை தொடங்கிய இந்த போக்குவரத்து நெரிசலானது தற்போது வரை இன்னும் முழுமை பெறாமல் ஆங்காங்கே மலைப்பகுதியில் வாகன ஓட்டிகள் அங்காங்கே காத்திருக்கின்றனர். குறிப்பாக சுற்றுலா பயணிகள் காரிலேயே காத்திருக்கும் காட்சியை நாம் பார்த்திருப்போம். பல மணி நேரம் காத்திருந்து சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே காத்திருக்கின்றனர். கடும் அவதி அடைந்து வருகின்றனர். சாலையில் இரு வழி பாதையாக மாற்றிய பொழுதிலும் வாகன ஓட்டிகள் இந்த கட்டுப்பாட்டை மதிக்காமல் தொடர்ந்து ஒரு வழி பாதையிலேயே அதாவது ஏற்காட்டிற்கு செல்பவர்களும் மீண்டும் ஏற்காட்டில் இருந்து இறங்குபவர்களும் ஒரே வழி பாதையை பயன்படுத்துவதால் தரும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருந்த போதிலும் ஏற்காட்டில் இருந்து இறங்கும் சுற்றுலா பயணிகள் குப்பனூர் அயோத்தியாபட்டினம் வழி சாலையை பயன்படுத்தினால் மட்டுமே இது போன்ற போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முடியும். இதனால் காவல்துறையினர் முழுமையாக கண்காணித்து வாகனங்களை ஏற்காட்டிலிருந்து இறங்குபவர்களை மாற்றுப்பாதையில் அனுப்பி வைக்க வேண்டும், போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து பல மணி நேரமாக பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கார்களிலேயே காத்திருக்கின்றனர்.